ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் முருகன் சேனல். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது என்னன்னு யோசிக்கிறீங்க. இது வந்து வாழைப்பூ. இது வந்து நேற்று பாதி க்ளீன் பண்ணிவிட்டு வடை செஞ்சுட்டு மீதி இருந்தது. ஆக்சுவலாக இது மாதிரி வடை மாதிரி செய்கிறது இருந்தால் துவர்ப்பாக இருக்குது அப்படின்றனால வடை மாதிரி செஞ்சு சாப்பிடுவீங்க. பொரியல் செஞ்சால் கசப்பாக இருக்கும், இல்லை துவர்ப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு யோசிப்பீங்க. இப்போ வந்து நாங்கள் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ண போகிறோம். இது வந்து சப்பாத்தி மாவில் இது வந்து பொடியாக கட் பண்ணி போட்டு சப்பாத்தி செய்ய போடுறோம். இப்போ எப்படி கோஸ் போட்டு மிக்ஸ் பண்ணுறோம் அது மாதிரி வந்து வாழைப்பூவை இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி பொடியாக கட் பண்ணி இதில் மிக்ஸ் பண்ணி இப்போ சப்பாத்தி மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இது மாதிரி பொடியாக கட் பண்ணதை இந்த மாதிரி மாவு நீங்கள் எப்பயும் நார்மலாக சப்பாத்தி மாவு பேசுகிறீங்களா அதே மாதிரி உப்பு, எண்ணெய், தண்ணி எல்லாம் போட்டு நல்லா ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்து மாவை ரெடி பண்ணிட்டோம். இது ஊறிடுச்சு. இப்போ இதை சின்ன சின்னதாக பால் பண்ணி தேய்ச்சி எடுத்துக்கலாம். வாழைப்பூ போட்டதுனால ஷேப்லாம் வராதுன்னு நினைக்காதீங்க. நல்லா நார்மலாக சப்பாத்தி வந்திருக்கு அதே மாதிரி தான் வருது. இங்கே ஒரு 3 பீஸ் வந்து தேய்ச்சி வச்சுருக்கோம். இப்போ சுட்டுடலாம் சப்பாத்தி. பாருங்க, ரிமைனிங் இதெல்லாம் இருக்குது. எல்லாமே அது மாதிரி தேய்ச்சிட்டு நம்ம சுட்டுக்கலாம். இப்போ இதை தோசைக்கல்லில் போட்டுட்டு ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா வேக விடணும். நார்மல் சப்பாத்தி செய்த அதே ப்ரொசீஜர் தாங்க. என்ன கொஞ்சம் ஹெல்த்துக்காக சேர்த்து நம்ம வாழைப்பூ சேர்த்து சாப்பிட போகிறோம். இப்படி சாப்பிட்டா எல்லாருக்குமே பிடிக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். எல்லாம் சுட்டுக்கலாம் இதே மாதிரி 2 பக்கம் திருப்பி போட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சப்பாத்தி தேய்ச்சாச்சு. வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து துவர்ப்பு வந்து டேஸ்ட் பிடிக்காது. அதனால இது மாதிரி சப்பாத்தியோட புட்டு சேர்த்து சமைச்சு சாப்பிட்டு பார்க்க சொல்லுங்கள். கண்டிப்பாக பிடிக்கும் குழந்தைங்களுக்கு. துவர்ப்பு சுவை வந்து உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியம். ஸோ கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஹோம் முருகன் சேனல்.